வாடகை இருந்த வீட்டை அபகரிக்க போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சிப்பதாக வீட்டின் உரிமையாளர் பகிர் குற்றச்சாட்டு. வீட்டை அபகரிக்க கொலை மிரட்டல் விடுவதால் பாதுகாப்பையும் உரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனுவால் பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கீதா மோகன் என்ற தம்பதியினர் மகனுடன் சொந்தமான அடுக்குமாடி வீட்டில் வசித்து வந்துள்ளார். அதே சமயம் அவர்கள் வீட்டில் மேல் தளத்தினை கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கறிஞர் குருநாதன் என்ற நபர் தங்குவதற்கு வாடகை விட்டிருக்கின்றனர். ஒரு வருட காலமாக கூகுள் பே மூலமாக வாடகை பணம் அனுப்பி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு கீதாவின் கணவர் மோகன் இறந்துள்ளார். இதனை பயன்படுத்தி தங்கியிருந்த வீட்டிற்கு வாடகை தராமல் வாடகைக்கு இருந்த வழக்கறிஞர் குருநாதன் போலி ஆவணங்கள் மூலம் வாடகை இருந்த வீட்டை அபகரிக்க முயன்றதாக கீதா முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினரும் வழக்கறிஞர் குருநாதனை அழைத்து விசாரித்து தங்கியிருந்த வாடகை வீட்டிலிருந்து வெளியேற வலியுறுத்தினர். ஆனால் இந்த நாள் வரைக்கும் தங்கியிருக்கும் வாடகை வீட்டிற்கு வாடகை பணம் தராமலும் தனக்கும் தன் மகனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக கீதா இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனு அளித்தார். பின்னர் கொலை மிரட்டல் விடுக்கும் குருநாதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும், மேலும் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வாடகை இருந்த வீட்டை அபகரிக்க முயன்ற வழக்கறிஞர் குருநாதனின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே. மிதேஷ்குமார். நன்றி.